அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. பேரன்பிற்குரியவர்களே, சமீபத்திலே சாணக்கியன் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊடகத்தில் பாண்டே அவர்கள் தினதந்தியிலே நீண்ட காலமாக தலைமை நிபுணராக இருந்த பாண்டே அவர்கள் இப்பொழுது தனியாக யூடியூப் சேனல் எல்லாம் உருவாக்கி சில அரசியல் கருத்துக்களை எல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார். அது அவருடைய உரிமை சார்ந்தது, ஜனநாயகம் வழங்கிய ஒரு வாய்ப்பு அவருக்கு. ஆனால் சமீபத்திலே அவர் பேசுகிற பொழுது 3-4 நபர்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறார்கள். அவர்கள் கேள்வி கேட்கிறார்கள், அதற்கு அவர் பதிலளித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒருவர் கேள்வி கேட்கிறார், முஸ்லிம்கள் பிஜேபிக்கு ஓட்டு போட மாட்டார்களே அப்படின்னு சொல்லி அவர் ஒருத்தர் கேள்வி கேட்கிறார். உடனே இவர் என்ன செய்யறாருன்னு சொன்னா, அந்த ஒரு கேள்விக்கு ஒரு பயங்கரமான விளக்கத்தை தருகிறார். அப்படியெல்லாம் இல்லைங்க, இப்பெல்லாம் ட்ரெண்டு மாறிடுச்சு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா முஸ்லீம்கள் மெல்ல 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 தங்களுடைய கருத்துக்களை மாற்றிக்கொண்டே வருகிறாங்க. பிஜேபியை ரொம்ப விரும்புறாங்க. பிஜேபியின் மீது இருக்கக்கூடிய அந்த புரிதல் மாறிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு வடிகட்டிய ஒரு பொய்யை சொல்லுகிறார். அதற்கு அவர் உதாரணமாக சொன்ன சில நிகழ்வுகள் எல்லாம் அவ்வளவு வடிகட்டிய பொய் என்பதை அதை கேட்கிற எல்லோருக்குமே தெரியும். பெரிய அளவுல அரசியல் புரிதல் உள்ளவங்க தான் அதை இவர் பொய் சொல்றாருன்னு இல்லை. சாதாரணமாக இருக்கிற ஒரு அன்றாட நாளிதழ் வாசிக்கக்கூடிய ஒரு நபருக்கு தெரியும், ஆகா இவர் பொய் பேசுறாரு அப்படின்னு சொல்லி. அதுல ஒரு செய்தி குறிப்பிட்டு சொல்றாரு, முத்தலாக்குடைய சட்டமோ அல்லது மற்ற சட்டங்களோ வருகின்ற பொழுது முஸ்லிம் பெண்கள்கிட்ட போய் இவர் கேட்டாராம். அவங்களோட ஆண்கள் இருக்கிற பொழுது ஒரு ரிப்போர்ட் அவங்க சொன்னாங்களாம், ஆண்கள் இல்லாத போது ஒரு ரிப்போர்ட் சொன்னாங்களாம். எப்படி பாத்தீங்களா? ஆக தங்களுடைய கருத்துக்கு இணங்க சில பேரை பேசுகிற நபர்களாக விலை கொடுத்து வாங்கிவிட்டு, வேலூர் இப்ராஹிம சொல்றாங்க. வேலூர் இப்ராஹிம்லாம் முஸ்லீம் இல்லையா? அது மாதிரி ஜவாஹிருல்லாவும் இவர் மட்டும்தான் முஸ்லீம்களா, இவங்கெல்லாம் முஸ்லீம் இல்லையா அப்படிங்கிற ஒரு வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாரு. மேன்மையானவர்களே, குறிப்பாக பாண்டே அவர்களே, பத்திரிகையாளர் பாண்டே அவர்களே, நீங்கள் நன்றாக ஒன்றை தெரிந்து கொள்ளுங்கள். இந்திய தேசத்தில் பிஜேபி யாரை வைத்து அரசியல் செய்கிறது? முஸ்லிம்களை வைத்து அரசியல் செய்கிறது. முஸ்லிம்களை வைத்து அரசியல் செய்கிற பிஜேபி முஸ்லிம்களை எப்படியாவது நசுக்க வேண்டும், முஸ்லிம்களுடைய அதிகாரத்தில் முஸ்லிம்களை பங்கெடுக்க விடாமல், பொருளாதார தளத்திலே அவர்களை உயர விடாமல், அதுபோன்று சமூக அந்தஸ்து போன்ற தளங்களிலே அவர்களை எப்படியாவது அப்புறப்படுத்த வேண்டும் என்ற ஒரு இணக்கமாக இருக்கிற மக்களை எப்படியாவது அப்புறப்படுத்த வேண்டும் என்பதிலே இந்த கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகளாக ஆர்எஸ்எஸ் அல்லது பிஜேபி அதை சார்ந்து இருக்கக்கூடிய நபர்கள் தொடர்ந்து களமாடி கொண்டிருக்கிறார்கள். அந்த உண்மை முஸ்லிம்களுக்கு தெரியாது என்று நினைக்கிறீர்களா? எல்லோருக்கும் தெரியும். பிஜேபியினுடைய முகம் என்ன, அதனுடைய பாஜகவினுடைய உண்மையான அரசியல் அவர்களுடைய இலக்கு என்ன என்பதை எல்லாம் அனைத்து முஸ்லிம்களும் புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதிலே ஒன்றோ இரண்டோ சில நபர்கள் உங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த அந்த பொருளாதாரத்திற்கோ அல்லது ஏதோ ஒரு விஷயத்திற்கோ அவர்கள் மாற்று கருத்திலே வந்திருப்பதால் அனைத்து முஸ்லிம்களும் அல்லது மெல்ல மெல்ல முஸ்லிம்கள் பிஜேபி அங்கீகரிக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற கருத்து பொய்யானது, அது தவறானது. தங்களுடைய கருத்தை மீளாய்வு செய்யுங்கள் என்று இந்த வீடியோவின் வழியாக உங்களிடத்தை தெரியப்படுத்திக் கொள்கிறோம்.